நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட டைம், மணி, எஃபர்ட் மூணையுமே சேவ் பண்ணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயின் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிஷ்னு கொடுத்த உடனே என்ன பண்ணும்? ரிவ்யூ போகும். ரிவ்யூ போனதுக்கப்புறம் ஆட் அப்ரூவ் ஆகும். ஆட் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா லேர்னிங் அப்படின்னு ஒரு ஃபேஸ்க்குள்ளே என்டர் ஆகும். லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட ஆடை யார் யாருக்கெல்லாம் காமிச்சா எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஃபேஸ்புக்கோட அல்காரிதம் கற்றுக்கும். அது கற்றுக்கிறதுக்கு உண்டான டைம் பீரியடை தான் லேர்னிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேர்னிங் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லேர்னிங் ஃபேஸில் இருக்கும்போது நம்மளோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த லேர்னிங் ஃபேஸை விட்டு எப்போ எக்ஸிட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 50 ரிசல்ட்ஸ்னால் என்ன? நீங்கள் ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 லீட் வர வரைக்கும் அது லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் ஃபேஸில் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது அகெயின் அண்ட் அகெயின் லேர்னிங் ஃபேஸ்க்கு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு, ஒரு 10 கன்வர்ஷன் வந்துடுச்சு, அதுக்கப்புறமா புதுசாக ஒரு ஆட் பண்ணுறீங்க, இல்லைனா இருக்கிற பழைய ஆட் க்ரியேட்டிவை எடிட் பண்ணுறீங்க, இல்லை டார்கெட்டிங்கை மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்பி லேர்னிங் ஃபேஸ்க்கு போகும். அப்போ என்ன ஆகும்? அகைன் காஸ்ட் ஜாஸ்தியாகும், பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இது மட்டும் கிடையாது, பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து லேர்னிங் ஃபேஸில் திரும்பி ரீஎன்டர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 ரூபாயிலேருந்து 101 ரூபாய்க்கு மாற்றினீங்கன்னா லேர்னிங் ஃபேஸ் போகாது. அதுவே 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு போனீங்கன்னா லேர்னிங் ஃபேஸ் வந்து அகைன் ரீட்ரிகர் ஆகும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிஷ்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு பப்ளிஷ்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம நேரத்துக்கு குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு ஏதாவது ஒரு சின்ன எரர் கண்ணில் மாட்டோம். அப்போ என்ன பண்ணுறது? அகைன் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த எரர் உங்கள் கண்ணில் படுதுன்னா உடனே அப்பயே போய் எடிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் அது லேர்னிங் ஃபேஸ்க்கு ரீஎன்டர் ஆகும். ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு எரர் உங்களுக்கு கண்ணுக்கு படுதுன்னா ஃபஸ்ட் அதோட கிரிட்டிகாலிட்டியை அனலைஸ் பண்ணுங்கள். இந்த எரர்னால எதனா இஷ்யூ வருமா வராதா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏதாவது சின்ன டைப்போ விட்டுருக்கீங்க, ஒரு காமா விட்டுருக்கீங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் விட்டுருக்கீங்க, அந்த எரர் உங்களை தவிர வேறு யார் கண்ணுக்கும் படவே படாதுன்னா ஜஸ்ட் இக்னோர் இட். இதுவே இல்லை வாட்ஸ்அப் நம்பர் மாற்றி கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மாற்றி கொடுத்துருக்கேன், வெப்சைட்டோட லேண்டிங் பேஜ் தப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் எரராக இருக்குது அப்படின்னா அகைன் நீங்கள் கண்டிப்பாக அதை எடிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏதாவது எரர் கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னா லேர்னிங் ஃபேஸ் போகுன்றதை பற்றி கவலைப்படாமல் யூ ஹாவ் டு எடிட் இட். அடுத்தது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுப்போமே, அதை வந்து ஒரே நாளில் 30% இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு நாள் 10, அடுத்த நாள் 10, அதுக்கு அடுத்த நாள் 10 இப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேர்னிங் ஃபேஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே குறையும். டு சம் இட் அப், ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணிவிட்டு அகைன் அண்ட் அகைன் எடிட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அது திரும்பி லேர்னிங் ஃபேஸ்க்கு போயிட்டே இருக்கும். அதனால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் குறையும். அதனால ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே தரவாக ஆட்ஸ் டார்கெட்டிங், பட்ஜெட் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.